அனைவருக்கும் வணக்கம். நலதா பேசுறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இப்போ பார்க்குற இந்த ரோஜா செடி வச்சிருக்கிறது வந்து கொக்கோ பீட்டில் பாருங்க. இது முழுவதுமே கொக்கோ பீட்டு தான். நடுவில் இருக்கிற பாருங்க, இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது வந்து நம்ம நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த மண் மட்டும்தான் அந்த ரவுண்டாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதை லைட்டாக நான் தண்ணிக்குள்ளே அப்படியே ஊற வச்சு எடுத்து நட்டு வச்சுருக்கேன். சுற்றிலும் கொக்கோ பீட்டு போட்டிருக்கிறேன். இந்த கொக்கோ பீட்டில் வளர்ந்த செடி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த செடிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து ரோஸ் பெஸ்டி உரம் மட்டும்தான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த செடியில் நிறைய பக்க கிளைகளும் உருவாகிருக்கு. நிறைய மொட்டுக்கள் விட்டு பூக்களுமே வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 8-10 எல்லோ ரோஸ் விட்டுருக்கு. செடி பார்க்குறதுக்கே வந்து நல்ல பெரிய செடியாகவும் கிளைகளோட பக்க கிளைகள் நிறைய வர்ற மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கொக்கோ பீட்லேயுமே இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம ரோஸ் பெஸ்டியை கொடுத்து செடிகள் வளர்த்தலாங்கிறதுக்கு இந்த செடியே ப்ரூஃபு. போக பார்த்தீங்கன்னா, இந்த தண்டுகளில் நிறைய ஷூட்ஸ், நியூ ஷூட்ஸ் வர்றதுக்கு பாருங்கள், அந்த முளைப்பு நல்லா எடுப்பாக இருக்குது பாருங்கள், அந்த நோட்ஸ் எல்லாம். ஸோ இது முழுவதுமே என்ன ஆகும்னா, ஒரு வாரம் 10 நாளில் நிறைய துளிர்கள் வந்துடும். ஸோ மண் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக வேண்டி நான் ஒரு 10-15 செடி வந்து கொக்கோ பீட்டில் நான் வச்சுருக்கேன். ரோஸ் செடி எல்லா செடியிலையுமே நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்ற மண்ணே கூட போதும். வச்சுட்டு நீங்கள் சுற்றிலும் நம்ம கொக்கோ பீட் போட்டுக்கணும். கீழே கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டுட்டு அது மேலே அந்த செடியை வச்சு நட்டு வைக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் இருக்குது. வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.